எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அடுத்து அச்சரப்பாக்கத்துல அங்க இருக்கும். அச்சரப்பாக்கத்துல டோல்கேட்டுக்கு அப்படியே பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ்லயே ஒரு அருமையான சைட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பாரடைஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாத்து தங்க முட்டை இடுற கதை, அந்த கதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்டுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஜிஎஸ்டி ரோடு மேலேயே வேணும், ஆனா கம்மி பிரைஸ்ல லேண்ட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஆனா மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள போயிட்டு என்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா இருக்கு, 40 லட்ச ரூபா இருக்கு, நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வேல்யூடான ஒரு ஏரியால போயிட்டு நீங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்க கூட இருக்காங்க. அப்படி இல்லாம அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இடம் வாங்கி ஃபியூச்சர்ல ஒரு அருமையான ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பாரடைஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 150 மீட்டர் தாங்க. இன்னைக்கு தெரியல ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிஸியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 6 லேனா இருக்க இந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா 8 லேனா கூடிய விரைவில் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க சவுத் சைட்ல இருந்து சென்னைக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த அச்சரப்பாக்கம் டோல்கேட்டை தாண்டி தான் வந்து நீங்க அடுத்த செங்கல்பட்டு டோல்கேட்டே போக முடியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குடுவாஞ்சேரியில லேண்ட் வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு அந்த லேண்ட் வந்து என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு தாராளமா தெரியுங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்துருங்க. என்னைக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் வந்துச்சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குவிஞ்சு ஹாஸ்டல் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமா வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெசிடென்சியலா பயங்கரமா க்ரோத் ஆச்சு. இதை ஏன் நான் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல நமக்கு தக்ஷசீலா யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த தக்ஷசீலா யூனிவர்சிட்டியில நமக்கு ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. அண்ட் இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல எஸ்ஆர்எம் உடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. காட்டாங்குளத்தூர் மாதிரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த இடமும் வந்து ரெசிடென்சியலா பயங்கரமா க்ரோ ஆகுங்க. ஸோ நானும் இவ்வளவு நேரமா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்படியே பக்கத்துலன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே எங்கடா ஜிஎஸ்டி ரோடு காணும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடுங்க. நம்ம சென்னைக்கு போனோம் அப்படின்னா இந்த ரோடை தாண்டி தான் நீங்க யாரா இருந்தாலும் போய் ஆகணும். சைட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஜிஎஸ்டி ரோடுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டை வந்து இருக்குங்க. இன்னைக்கு தெரியல செங்கல்பட்டுல இருந்து இந்த சைட் வரையும் நீங்க வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 1500 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 800 ரூபாய் தாங்க. இந்த கோல்டன் பாரடைஸ் சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம ஃபார்ம் லேண்டாவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இடம் வாங்கினவங்களுக்கு இவங்க மாமரம் தென்னை மரம் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாமரத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் நிறைய காய்ச்சிருக்குங்க. அந்த ஃபுட்டேஜ்மே நான் வந்து ஆட் பண்றேன், நீங்களே வந்து லைவா பாத்துக்கலாங்க. இவங்க வெறும் டைரக்டா உங்களுக்கு பிளாட் மட்டும் கொடுக்காம இஎம்ஐ வசதிகளோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்மே வந்து சேல் பண்றாங்க. இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பாரடைஸ் உடைய டெவலப்பர் அண்ட் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் தினேஷ் சார் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நம்ம வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம அச்சரப்பாக்கம் ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு சைட் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு ஏதுன்றது உங்களுக்கு கிளியரா வந்து சஞ்சய் சொல்லியிருப்பாப்ல. இன்னும் வந்து நம்ம இதுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் தென் வந்து இது நம்ம எப்படி நமக்கு இந்த ஏரியா எப்படி டெவலப் ஆகும், பிளஸ் இங்க பக்கத்துல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டினியூ அந்த வீடியோ பாருங்க. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பாரடைஸ். இந்த கோல்டன் பாரடைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. 15 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 310 பிளாட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பிளாட்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஜிஎஸ்டி ரோட்லயே வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி ரோடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜிஎஸ்டி ரோட். ஜென்ரலா ஆன் ரோட் சைட்டுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சைட்டுக்கு வெளியிலேயே வந்து பஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் நம்ம சைட்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் இருக்கு. ஸோ டோல்கேட் இருந்ததுன்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மதுரவாயில் டோல்கேட்டில் ஊருக்கு போகிற எல்லாருமே அங்கே வந்து பஸ் ஏறுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சவுத் சைட்லேருந்து வந்தாலும் சரி, நம்மளோட சைட் என்ட்ரன்ஸ்லேயே டோல்கேட் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் இறங்கி ஏறிக்கலாம். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு. நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பண்ணுறீங்கன்ற ஒரே காரணத்தினால இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்கணுன்றதுனால நாங்கள் ஒவ்வொரு பிளாட்லையும் ஒரு மேங்கோ ட்ரீ அண்ட் கோகனட் ட்ரீ வந்து பிளான்டேஷன் பண்ணி அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ கிரவுண்ட் பிளாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது எல்லாமே பெரிய மரமாயிருச்சு இன்னைக்கு. ஸோ எல்லா மரத்துலையுமே உங்களுக்கு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பிளாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் தென்னை மரம் வந்து ஆல்ரெடி நம்ம பிளான்டேஷன் பண்ணி அதை நம்ம மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம வந்து சென்னையிலேருந்து ஏன் வந்து அச்சரப்பாக்கம்ல வந்து நம்ம இடம் வாங்கணும், அதே மாதிரி சென்னையிலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்லாம் நான் நிறைய பேர் யோசிக்கலாம். பட் நீங்கள் வந்து இங்கே அச்சரப்பாக்கம் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, இதை சுற்றி இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அச்சரப்பாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். அதுவே நீங்கள் செங்கல்பட்டு மறைமலை நகர்லேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். இங்கே பேசிக்காக என்னென்ன ஏர்போர்ட் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி ட்ரெயின்லேருந்து
உங்களுக்கு ரோட்வேஸ்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டி, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், எவர்வின் ஸ்கூல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் ஒரு பெரிய சிப்காட் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து 6 வேலேருந்து இப்போ 8 வேஸ் வரைக்கும் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு செங்கல்பட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 1500 2000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அங்கேருந்து இது ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் தான். ஆன் த ரோட்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் ஆன் த ரோட்ல ப்ராப்பர்ட்டியே இன்றைக்கி கிடையாது டில் விழுப்புரம் வரைக்கும். நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸிங் வைஸும் நம்ம ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 ருபீஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் சரௌண்டிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்ஷஷிலா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி, அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அனதர் ஒரு டைம் ஸ்பேன் ஆஃப் 2 to 3 இயர்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துருவாங்க. அப்படி வரும்போது நம்ம சைட்டில் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஜி மாதிரியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது ரெண்டல் பர்பஸ்க்குமே நீங்கள் அதை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பின்னாடி ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தொழுப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அண்ட் இடையாளம் ஸ்டேஷன் இருக்குது. உங்களுக்கு சென்னையிலேருந்து டில் திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு சப்ரபன் ட்ரெயினும் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். நம்ம சைட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து ஒரு 400 ஏக்கர்ஸில் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்குமே இங்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் எப்படி நீங்கள் காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பூம் ஆச்சோ, இங்கேயும் அதே மாதிரி ஒரு பெரிய பூம் இருக்குது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். அண்ட் நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனும் பின்னாடி இருக்குது, ஹைவேவும் முன்னாடி இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு இடம் டெவலப் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஜிஎஸ்டி ரோடு பொறுத்த வரைக்கும் எவ்ரி 1 minute ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டில் செங்கல்பட்டு வரைக்கும் வந்து செங்கல்பட்டை வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்துடலாம். கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வரும். இது இல்லாமல் நியர்பை வந்து உங்களுக்கு மேல்மருவத்தூர் டெம்பிள் இருக்குது. மேல்மருவத்தூர் டெம்பிள் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் செய்யூர் சிப்காட் பக்கத்தில் இருக்குது. திண்டிவனம் சிப்காட் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்குமே இங்கே உங்களுக்கு மேஜராக எதுவுமே இதுக்கு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே அவைலபிள் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது முன்பணம் 2 லட்சம் இருந்தால் போதும், 4 லட்சம் இருந்தால் போதும், 5 லட்சம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அங்கே 4 லட்சமோ 5 லட்சமோ இருந்தால் இங்கே ஒரு பிளாட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட பிளாட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சைட் வந்து பாருங்கள், நம்மளோட பிளாட்டுமே வந்து ரொம்ப அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு சீக்கிரம் வேணுமோ நீங்கள் வந்து சைட் வந்து பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து இப்போ சிஎம்டிஎல் லிமிட்குள்ளே டில் அச்சரப்பாக்கம் வரைக்கும் சிஎம்டிஎல் லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேல்யூவேஷனும் கடகடன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சைட்டுக்கு டேரெக்டாக வரதுக்கு நம்ம ஃப்ரீ சைட் விசிட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டேன்னு மட்டும் இல்லாமல் டே டு டே நீங்கள் வந்து மண்டே டு சண்டே நீங்கள் எனி டே வந்து நீங்கள் சைட் விசிட்ஸ் வரலாம். கீழே இருக்கிறது என்னோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிளாட்லேயும் ஒரு மாமரம், தென்னை மரம், இது எல்லாமே பிளான்டேஷன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, அவங்களோட பெனிஃபிட்காக எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு மினிமம் ஒரு 5 to 6 lakhs வேணால் கூட நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிபில் இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து சேலரி வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகலை, ஹேண்ட் சேலரி அப்படின்ற பட்சத்தில் நம்மளே வந்து டைரக்ட் இஎம்ஐ கொடுக்குறோம். 50% நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் பேலன்ஸ் இஎம்ஐ வந்து 60 மாதம் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் அந்த 60 மாதத்தில் 55 மாதம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் 5 months ஆன இஎம்ஐ நாங்கள் வந்து வேவர் பண்ணிடுறோம். ஸோ அதனால நீங்கள் டைரக்ட் இஎம்ஐ, கம்பெனி இஎம்ஐ கூட இன்கேஸ் உங்களுக்கு லோன் வாங்க முடியல, உங்களுக்கு சிபில் இஷ்யூ இருக்குது, இல்லை எனக்கு ஒரு வந்து சின்னதாக நான் சேமித்து வச்ச பணத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேயே இருக்கிறதுனால மினிமம் எவ்ரி இயர் வந்து 25% அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ப்ரைஸோட நான் 200 ருபீஸ் கம்மியாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சரௌண்டிங்கில் என்ன ப்ரைஸ் போகுதுன்றது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். மினிமம் 1000 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே கிடையாது. நம்மளோட சைட்டு மட்டும் தான் நான் 800 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலத்திலேயே இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் நம்ம இங்கே தண்ணி பிரச்சனையே கிடையாது. பேசிக்காக ஒரு 40 அடியிலே உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம வெல் கூட வச்சுருக்கோம், அந்த வெள்ளிலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சைட் விசிட் வரலாம். இல்லை நீங்கள் வந்து நம்மளோட சைட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம 365 days வீக்லி எல்லா நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ சைட் விசிட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம்.
கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் வந்து என்னோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக உங்களுக்கு சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் சைட்டை வந்து பார்த்துட்டு ஸோ எந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணும்போது ஒரு 15 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இது இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. நீங்கள் சைட்டுக்கு வாங்க, அது எவ்வளோ பிளாட் வாங்குறீங்கன்றதை பொறுத்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் நீங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்டில் லேண்ட் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.